திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் நடைபெறும் இஃப்தார் விருந்தில் பங்கேற்று பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வருகிறேன். பலர் பேசுகிற போது சொன்னார்கள், சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன், மேயராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன், துணை முதலமைச்சராக வந்திருக்கிறேன், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக அடுத்து வரக்கூடிய நிலையில் வேறொரு நிலையிலே வந்துட வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில இந்த நிகழ்ச்சிக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பொறுப்புகளில் இருந்துதான் வர வேண்டும் என்பதல்ல. என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன். தொடக்க காலத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற நேரங்களில் அழைப்புகளில் சிறப்பு விருந்தினர் என்று வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது நான் ஒரு வேண்டுகோள் எடுத்து வைத்தேன், சிறப்பு விருந்தினர் என்று என்னை நீங்கள் அழைக்கக்கூடாது, உங்கள் விருந்தினர். ஆக அந்த நிலையில் தான் நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆக இந்த அழைப்புகளில் கூட சிறப்பு விருந்தினர் என்று வெளியிடாமல் அதை தவிர்த்திருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏதோ நான் பொறுப்புக்கு வர வேண்டும், நான் முதலமைச்சராக வர வேண்டும், கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த கருத்தை இன்றைக்கு நம்முடைய நண்பர்களும் பெரியவர்களும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், மக்களுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கருதுகிறார்களே தவிர ஏதோ நமக்கு பதவி வர வேண்டும், நாம் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு அந்த கருத்தை அவர்கள் எடுத்துச் சொல்லவில்லை என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை, அவர்களால் எடுத்து வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றி தந்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இப்போ ஆட்சியில இல்லை என்று சொன்னாலும், ஆக உங்களுடைய உரிமைகளுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய, மக்கள் மன்றத்திலே சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து போராடுகிறது, வாதாடுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு புனித ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் எந்த உணர்வோடு, எந்த நோக்கத்தோடு நாம் நம்முடைய கடமையை ஆற்றிட வேண்டும்